இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மகாலய அமாவாசை. அதனால தான் நான் காலையிலேயே குளிச்சுட்டு சமைக்கிறதுக்காக ரெடியாகி வந்தேன். நான் முன்னாடி எல்லா அமாவாசையும் மாதம் மாதம் வர்ற எல்லா அமாவாசையும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒர்க்குக்கு போகிறதுனால என்னால் அந்த எல்லா அமாவாசையும் கும்பிட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சரி நம்ம ஒரு 3 அமாவாசை மட்டும் இந்த ஸ்பெஷல் அமாவாசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தை அமாவாசை, அப்புறம் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நம்ம இந்த 3 அமாவாசை மட்டும் நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதுக்காக இப்போ ஒரு 2 இயர்ஸாக நான் இந்த 3 அமாவாசை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வருஷம் வருஷம் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து நம்ம அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பயந்தேன். அதுக்கடுத்து சரி நம்ம பண்ணலாம், எல்லாமே நம்மளோட மனசை பொறுத்தது தான் எல்லாமே அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு 3 அமாவாசை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் எனக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு பெருசாலாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. இது எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தான். கடவுள் நம்ம என்ன பண்ணினாலும் நல்ல மனசோட பண்ணும்போது அது என்ன பண்ணினாலும் ஏற்றுக்குருவார். அதனால் நிறைய பேர் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம இதை விடக்கூடாது, செய்யணும் அப்படின்னு உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களால் முடிகிறத நீங்கள் செய்யுங்க. நான் இன்றைக்கி எல்லா சாப்பாடும் 2 விதமான கூட்டு, பொரியல், அப்புறம் வடை, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் பண்ணி நாங்கள் எப்பயுமே படைப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருந்தேன். பண்ணி படையல் மாதிரி நாங்கள் போட்டு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கே என்னென்னா காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ஊரில் காக்காவே வராது. சரி, இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு வைக்கணுமேன்ட்டுன்னு கொஞ்சமாக எடுத்து ஒரு இலையில வச்சு வெளியில் வச்சுருவோம். அது வேறு ஏதாவது ஒரு பறவையோ இல்லை ஈயோ எறும்போ என்ன சாப்பிட்டாலும் ஓகே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து வெளியில் வச்சு நாங்கள் சாமியை கும்பிடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் மகாலய அமாவாசை கும்பிடுவோம். நிறைய பேர் நிறைய விதமாக கும்பிடுவாங்க. நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்ட்டுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.